நண்பர்களே வணக்கம். நண்பர்களே, இப்ப நீங்க பார்த்தது ஒரு சின்ன மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சி நம்ம அனுதினமும் செய்ய வேண்டும். அது சின்ன ஒரு இதுதான் காமிச்சேன். சரிங்களா நண்பர்களே? நம்ம முன்னாடி மருத்துவர்கிட்ட டாக்டர்கிட்ட போனோம்னா நம்ம உடம்பு செக் இது பண்ணிட்டு உடல் பயிற்சி செய்யுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப நம்ம டாக்டர் போகும்போது உடல் பயிற்சி செய்யுங்க, உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் உடம்புக்கு மட்டும்தான் நல்லதுன்னு, இப்ப உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது அப்படின்றாங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போனோம். போனோம்னா உடல் பயிற்சி செய்தால் உடம்பு, மனது, அறிவு, ஆத்மா இது நாலுக்குமே நல்லதுன்னு சொல்லணும். சரியா? முறையான சரியான உடல் பயிற்சி நீங்க செய்தீங்கன்னா அது உடம்புக்கு மட்டும் இல்ல, முதல்ல உடம்புக்கு உங்க உடம்பை சீர்படுத்தும். உங்க உடம்பு மூலியமா உங்க அறிவை சீர்படுத்தும். உங்க அறிவு மூலியமா உங்க மனசு சீர்படுத்தும். உங்க மனது மூலியமா உங்க ஆத்மாவை சீர்படுத்தும். இதான் ஒரு சர்க்குலேஷன். சரிங்களா? இதோட சர்க்குலேஷன் அப்படி ரிவர்ஸ்லயும் வரும், மாறிய வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சர்க்குலேஷன் தான் உடல், அறிவு, மனது, ஆத்மா. இதான் சர்க்குலேஷன். சரியா? இந்த சர்க்குலேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஆத்மா, மனது, அறிவு, உடல் அப்படி போகும். அது வேற. ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் சர்க்குலேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இந்த உடல், அறிவு, மனது, ஆத்மா இது நாலுத்துக்குமே கரெக்டா சரியான முறையில பயிற்சி கொடுக்கறதுக்கு இந்த வீரக்கலை பயிற்சி விட்டா வேற பயிற்சி இல்லை. எத்தனை கலைகள் இருக்கு, இது நேரடியாக இருக்கு, நேரடியாக தொடர்பு இருக்கு. மற்ற கலையிலும் அந்த பயிற்சிகள் இருக்கு, ஆனா நேரடியாக தொடர்பு இல்லை. நம்ம வீரக்கலையில நேரடி தொடர்பு இருக்கு. சரிங்களா? எப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரம் நிக்கிறோம், கை நீட்டுறோம். கை நீட்டு கை எப்படி அசைதுன்றத யோசிக்கிறோம். கை எங்க போகுது, எப்படி வருது, ஏன் வருது, எதுக்காக வருன்ற இந்த கேள்விகளோட நம்ம கையை அசைச்சு பண்ணோம்னா உடம்புக்கும் வேலை, அறிவுக்கும் வேலை. உடலும் மனதும் ஒரு நிலையை இணையும் போது மனசுக்கு வேலை. சரிங்களா? உடல், மனது, அறிவு மூணுமே ஒரு நிலையை இணையும் போது ஆத்மாவுக்கும் வேலை. இதான் சர்க்குலேஷன் ஃபார்ம். ஓகேங்க நண்பர்களே, நம்ம முன்னாடி பஞ்சஸ் பார்த்தோம், டியூஷனல் பஞ்சஸ் பார்த்தோம், ஃபார்வர்ட் பஞ்சஸ் பார்த்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பிளாக்ஸ் தடைகள் பார்த்தோம். ஓகே, அப்புறம் எத்து பார்த்தோம். 4 எத்து, நேரெத்து கீழே கிராண்டுக்கு, வயிற்றுக்கு, முன்னாடிக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இதே பக்காவட்டுல எத்து கொடுத்தா எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சரிங்களா? சவுட்டுக்கு தமிழ் சவுட் அடின்னு சொல்லுவாங்க. யூஸ் சைட் ரவுண்டோஸ் கிக் அப்படின்னுவாங்க. சரிங்களா? பாருங்க, நேரம் இல்லைங்க. நான் ஒன் சொன்னா இந்த காலத்துக்கு முதல்ல முன்னாடி கீழே நிற்கிற காலை லேசா திருப்புங்க. திருப்பி இந்த காலை அப்படி தூக்குங்க. இல்லைங்க, இது ஃபர்ஸ்ட் பொசிஷன். டூஸ்னா கால் நீட்டுங்க, அப்படி மெதுவா 3 மடக்குங்க. 4 கீழே வைங்க. அதே போல இந்த கால் அப்படி மெதுவா கால் திருப்பி கால் தூக்கி நிக்கணும். அப்படியே கால் நீட்டணும், மடக்கணும், கீழே வைக்கணும். அது இந்த கால் தூக்கணும், நீட்டணும், மடக்கணும், கீழே வைக்கணும். அது இந்த காலத்து லேசா திருப்பி கால் தூக்குறீங்க, நீட்டுறீங்க, மடக்குறீங்க, கீழே வைக்கிறீங்க. இதுக்கு பேர் ரவுண்ட் கிக் சொல்லுவாங்க. தமிழ்ல சவுட் அடின்னுவாங்க. சரியா? முன் சவுட்டு, பின் சவுட்லாம் இருக்கு. இது முன் சவுட்டு. சரிங்களா? இது கொஞ்சம் வேகமா, இதுக்கு இது மாரி கொஞ்சம் நல்லா பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் இதை கொஞ்சம் வேகமா அடிக்கணும், அடிக்கணும், மேல முடிஞ்சலுக்கு மேல அடிக்கணும். சரிங்களா? ஆடி 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 அடிக்கணும். இது முன் சவுட்டு, மேலடி. சரியா? இதே கீழே கூட அடிக்கலாம். கீழே காலுக்கு அடிச்சு, இடையில அடிச்சு, தலைக்கு அடிக்கிறது. பாருங்க, காலுக்கு இடையில தலைக்கு, அது காலுக்கு இடையில தலைக்கு, அது மாறி மாறி வரும். சரிங்களா? இதுல ரிவர்ஸ் பீஸ் அவுட். திரும்பி நம்ம இப்படி அடிச்சோம் இல்லையா, அதை இப்படி அடிப்பாங்க. இது முன் சவுட்டு, இப்படி அடிக்கும். ஓகே, அது பாருங்க, இந்த கால் ஆடி 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 அடிப்பாங்க. சரியா? இப்ப இந்த 4மே ஒன்னா சேர்ந்து பண்றோம். 1 2 3 4. சரிங்களா? 1
2 3 4 அது 4 3 சேர்ந்து பண்ணலாம். சரிங்களா நண்பர்களே? எல்லாமே போடுறது இங்க பார்த்து பயிற்சி பண்ணுற ஒரே காரணத்துக்காக தான். சரிங்களா பயிற்சி பண்ணுங்க, ஆரோக்கியமா வாழுங்க. ஏதாவது வீரக்கலையை கண்டிப்பா கத்துங்க. நம்ம நாட்டுல எக்கச்சக்கமான வீரக்கலை இருக்கு. அதுல ஏதோ ஒரு வீரக்கலையை சரியான ஆசான் மாட்ட போய் கத்துங்க. சரியா? அது நல்லது.